அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். கடந்த 120 நாட்களாக குருபகான் மேச ராசியில் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அசுவனி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வக்கரகதியில் சென்று விட்டார். 9 நவகிரகங்களில் சுபகிரகமான குருபகான் வக்கரம் அடைந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும். பொருளாதார தடங்களை காட்டும். விருச்சிக ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் குருபகான் தான். பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதியும் குருபகான் தான். அவர் கடந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 6ஆம் வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 4 மாத காலம் 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலே கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனைகளும் பண தட்டுப்பாடும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்காமல் போகலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்திற்கு 5ஆம் வீட்டிற்கு குருபகான் தான் அதிபதி. அண்ணன் தம்பி பங்காளி சொத்து பிரச்சனைகளும் வரலாம். 6ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்வது விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பு. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது கொஞ்சம் ஆறுதல். ஏன்னா முன்னோக்கி 7ஆம் வீட்டிற்கு குருபகான் வரப்போகிறார். குருபலன் வந்துவிடும். 6ஆம் வீட்டிலே இன்னொரு 4 மாத காலம் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது 2ஆம் வீட்டை பாரி செய்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்கும். கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். இன்னொரு 4 மாத காலம் காதலித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா 6ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேவையில்லாமல் பகை வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி வந்துவிடும். 2ஆம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனை தீரும். கொஞ்சம் பண பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பதற்கு கடந்த 120 நாட்களாக இருந்த தடை தாமதம் இதெல்லாம் நீங்கும். இனிமேல் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டு எதிர்மறை சக்திகளை வென்று விடுவீர்கள். உங்கள் பின்னாடி பிடித்து இழுத்து கொண்டிருந்த சூட்சுமங்களை அறிந்து புரிந்து செயல்படுவீர்கள். குருபகானுடைய 5ஆம் பார்வை 10ஆம் வீட்டிற்கு விழும் பொழுது வேலை தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் ஈட்டலாம். அல்லது முதலாளி தொழிலாளிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கலாம். ஒரு கம்பெனியில் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் பணப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணப்பிரச்சனையை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. சில பேர் கடந்த 3 மாதமாகவே வாழ்க்கையில் அதிக போராட்டம் அதிக கஷ்டம் வருவது போல் தெரியும். வாழவே பிடிக்கல, மனநிலையே நல்லா இல்லை, எதை யோசித்தாலும் தாழ்வாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு விருச்சிக ராசி என்பதற்கு உங்களுடைய மன எண்ணங்களே மாற்றமாக இருக்கும். 5ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் ராகு பவன் வருவது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், அவர்களை திருத்துறேன், நல்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு பெற்றோர்களாக நீங்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக உரிமை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் வரும். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரியப்பா சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் உங்களுக்கு நிலபல சொத்துக்கள் இருக்கிறது என்றால் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை
இந்த மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை 5ஆம் வீட்டிலே வரக்கூடிய ராகு ஏற்படுத்தி விடுவார். இது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை தான். கடந்த 1.5 வருடமாக தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்தார்கள். அதற்கு முன்னாடி 1.5 ஆண்டு காலம் மகர ராசிக்கு 5ஆம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்தார். தந்தை மகனுக்குள் ஏகப்பட்ட பிரச்சனை. பூர்வீக சொத்துக்களில் நிறைய விரயங்களை சந்தித்தார்கள். சில பேர் வந்து சொத்துக்களை மாற்றிவிட்டு வேறிடம் போனவர்கள் நிறைய பேர் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து 5ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்போது உங்கள் சொத்து பத்திரங்கள் ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வெளிப்படையாக நீங்கள் வந்து மற்றவரிடம் சொத்துக்களை பற்றி வெளிப்படையாக யார்கிட்டையும் பேசாதீர்கள். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும்போது ஆசைகளை தூண்டி அவஸ்தைகளை ஏற்படுத்தி விடுவார். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னொரு 4 மாத காலம் 6ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் அவஸ்தை இல்லாமல் பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வந்து விட்டு விலகிக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தையும் புரிந்து அறிந்து நடந்து கொண்டால் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வராது. பங்காளி சித்தப்பா பெரியப்பாக்களிடம் பிரச்சனை வராது. குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். இல்லைன்னா எல்லா வகையிலும் குரு பலம் இல்லை என்றாலே ஒரு ராசிக்கு குழப்பங்கள் வந்துவிடும். டிசம்பர் 20ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி 4ஆம் வீட்டிற்கு சனி பகவான் செல்கிறார். முதல் ஒரு 4 மாத காலம் உங்களுக்கு குழப்பம் வருவது போல் தெரியும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். வாழவே பிடிக்கல, உடலில் வந்து மந்தமாக இருக்குது, சுறுசுறுப்பு இல்லை, படிக்கவும் முடியல, படிப்புலேயும் தடங்கள் ஏற்படுது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் 2024ஆம் வருடம் மே மாதம் வரை சனி ராகு சூழ்நிலை சாதகமில்லாமல் இருக்கிறது. 6ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிக உழைப்பாக இருக்கும். அதற்குண்டான ஊதியம் பெற முடியாத அளவுக்கு இது ஒரு தடங்கள். நாம் இந்த அளவுக்கு உழைக்கிறோம், அதுக்குண்டான வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் வந்து பல சவால்களை நீங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். மாயமந்திர செய்வன போன்ற எதிர்மறை சக்திகளை நீங்கள் வந்து முறியடித்து விடலாம். 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விரயத்தை பரிசுகிறார். தேவையில்லாத யோசித்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். நன்றாக படுத்து உறங்குங்கள். 2024ஆம் வருடம் மே மாதத்துக்கு பிறகு நேர் 7ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வந்து நேர்கதியாக விருச்சிக ராசியை பார்வை செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. குருபலம் இருந்தாலே அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வசதி வாய்ப்புகள் பெருகும். குருபலம் இல்லாத போது நீங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இன்னொரு 4 மாத காலம் குரு பகவான் வந்து 10ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது வருமானம் ஈட்டிக்கொள்ளலாம். லாபங்கள் பெரிய அளவு எதிர்பார்த்த மாதிரி வராது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கும். புரிந்து அறிந்து நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.